Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு blouseல ஜர்தோசி work நார்மல் நீடில்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். குந்தன்ஸ் அப்புறம் வந்து ஃபேப்ரிக் ப்ளூ அப்புறம் ஜர்தோசி ஸ்டிச் பண்றதுக்கான நீடில் அப்புறம் ஸ்விங் த்ரெட். சோ இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் வந்து நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து டிசைன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்பெஷலா எதுவும் நம்ம டிரா பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம க்ளூ வச்சு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். பாருங்க, க்ளூ வச்சு இப்ப நம்ம குந்தன்ஸ் ஒட்ட போறோம். குந்தன்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணல, நார்மலா ஒரு ஏதாவது ஒரு டூத் பிக் எடுத்துட்டு அதுல லைட்டா நீங்க க்ளூ டச் பண்ணிட்டு அதை வச்சே நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் க்ளூ ஒர்க் பண்ணல நீங்க வந்து ஸ்டோன்ஸையோ இல்லைன்னா அந்த குந்தன்ஸையோ அந்த எந்த ஒரு மெட்டீரியலையும் விரலால எடுக்கிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா வராது. இப்போ வந்து நம்ம சென்டர்ல ஸ்டோன் வச்சாச்சு. இதை சுத்திரும் நம்ம நான் சொன்னேன் இல்லையா, ரெட் அண்ட் கிரீன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து ரெட் கலர்ல நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். திரும்ப ஒரு வருஷம் நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இது நல்லா ஒரு half an hour ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஜர்தோசியை வச்சு நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டினது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சோ ஜர்தோசியை வந்து ஸ்டோன்ஸை சுத்தி பண்றது ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். இங்க பாருங்க, இந்த மாதிரி சைஸ்ல ஜர்தோசி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஜர்தோசி கோர்த்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே குத்திக்கலாம். இதை நல்லா ஃபிங்கரால பிரஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைட்ல ஒரு லாக். த்ரெட் தெரிய வேண்டாம். அதே மாதிரி 3 சைட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா. சோ அந்த பெரிய சைஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்மளால மெஷர் பண்ணி போட முடியாது. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விரலால ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். பாருங்க, இந்த ஜர்தோசி கொஞ்சம் வெளியில விட்டுட்டு ஒரு ஃபிங்கரால பிடிச்சிட்டு ஒரு லாக். அப்புறம் கொஞ்சம் தள்ளி இந்த ஷேப்ஸ் வர்ற மாதிரியே பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி திரும்ப ஒரு லாக். ஒரு விரலால பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இது வந்து மூவ் ஆகாது. கொஞ்சம் கிட்ட இருக்கட்டும் லாக்கு. இப்படி ஒரு விரலால பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸாக்டா அது லொகேட் ஆயிரும். இப்ப நம்ம சுத்திர முடிச்சிட்டோம். இப்ப ஃபைனலா நம்ம முடிக்க போறோம். முடிக்கையில இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலா ஜர்தோசியோட கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இந்த ஃபிங்கரால ஒரு பிரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நம்ம சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் டிஃபரன்சஸ் தெரியாம இருக்கிறதுக்கு அது மேலேயே நம்ம ஒரு லாக் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அவுட்டர் செயினும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம திரும்ப வந்து ஜர்தோசியில ஃபில் பண்ண போறோம்.
அதுக்கு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஜர்தோசியை ரொம்ப சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் இருந்தா ஓகே. நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம்ல ஜர்தோசி, அது பக்கத்துல ஊசி நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில் கோர்த்துக்கோங்க. கோர்த்து அந்த முன்னாடி இருக்கிற ஜர்தோசி பக்கத்துல குத்துறேன். இந்த த்ரெட்டை மட்டும் நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, இந்த ஜர்தோசி இருக்கிற த்ரெட்டை. அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளாத்ல போய் ஃபிக்ஸ் ஆகும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதே போல நம்ம எல்லா ஸ்டோன்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ அழகா நம்ம வந்து ஒரு ஜர்தோசி ஒர்க் வந்து நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். ஜர்தோசி சைஸ் பெருசா இருந்தா கூட இது வந்து லைட்டா நீங்க புல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பிளவுஸ்ல மோட்டிவ்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சாரீஸ்ல புட்டாஸா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சல்வாஸ்ல, இல்ல குழந்தைங்களுடைய பட்டு பாவாடை சட்டையில, இல்ல பட்டு பாவாடையில. ஸோ இது எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லா கிராண்டான ஒரு ஸ்பேஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.